அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் கேட்க போகும் ஹதீஸ் சொர்க்கவாசிகள் பெறும் மிகப்பெரிய பரிசு பற்றி. இது உணர்வையும் நம்பிக்கையையும் உருவாக்கும் ஒரு அபூர்வ ஹதீஸ். இந்த ஹதீஸை பார்ப்பதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கவாசிகளை நோக்கி, சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான். அதற்கு அவர்கள், எங்கள் அதிபதியே, இதோ கீழ்ப்படிய காத்திருக்கிறோம், நன்மைகள் அனைத்தும் உன் கரங்களிலேயே உள்ளன என்று பதிலளிப்பார்கள். அப்போது அல்லாஹ், திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான். அதற்கு சொர்க்கவாசிகள், உன் படைப்புகளில் யாருக்கும் நீ வழங்கிராத கொடைகள், இன்பங்கள் ஆகியவற்றை எங்களுக்கு நீ வழங்கியிருக்க நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்போமா என்று கூறுவார்கள். போது அல்லாஹ், இதைவிடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் வழங்கட்டுமா என்பான். அவர்கள், அதிபதியே, இதைவிட சிறந்தது எது என்று கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ், உங்கள் மீது என் உவப்பை அருளுகிறேன், இனி ஒருபோதும் உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று கூறுவான். இந்த ஹதீஸை அபு ஸாயித் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் உணர்த்தும் முக்கிய செய்தி, சொர்க்கம் என்பது உணவுகளால் ஈடுபாடுகளால் மட்டுமல்ல, அல்லாஹுவின் உவப்பை, அதாவது ரித்வான் பெறுவதே மிகப்பெரிய பரிசு. அல்லாஹ் இனிமேல் கோபப்பட மாட்டான் என்ற அருள் வார்த்தைகள், அதுதான் நிரந்தர அமைதி. ஆகவே சொர்க்கம் செல்ல என்னென்ன வழிகள் இருக்குமோ அதை அனைத்தையும் செய்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் தெரியாத உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து அவர்களையும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் செய்யும் ஒரு ஷேர் அவர்கள் இதயத்தை மாற்றக்கூடும். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக மாற்றுவாயாக. நாங்கள் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. ஆமீன் கூறுங்கள்.